மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. அபி அதெல்லாம் குத்தாது, உள்ள நல்ல சாஃப்டா தான் இருக்கும். இல்லடா அபி, நான் உள்ள தொட்டு போது தானே போட்டு விட்டேன். அது வெளியே நீ தொடும்போது தான் உனக்கு குத்துற மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள குத்தாது, சாஃப்டா தான் இருக்கு. இல்ல இந்த டச் வேண்டாம், வேற டச் போட்டு டைச்சோ. வேற ட்ரெஸ்ஸா? ஐயோ அபி, இன்னைக்கு உன் ஸ்கூல்ல எல்லோ டேன்னு சொல்லிருக்காங்க. எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகணுமா. உன் அம்மா தான் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட்டு விட சொன்னாங்க. இப்போ நீ இது வேணான்னு சொல்ற, உன்கிட்ட வேற எல்லோ கலர் ட்ரெஸ் இருக்கா? வேற எல்லோ கலர் ட்ரெஸ் இருக்கு, பேபி ரூம்ல இருக்கு. பேபி ரூம் இல்லையா? சரி, நான் போய் எல்லோ கலர் ட்ரெஸ் இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். நீ இங்கே நிக்கிறியா? சரி ஆயிட்டோ, நீ போய் எடுத்துட்டு வா, நான் இங்கே நிக்கேன். பேபி கிட்ட கேளு, குத்தாத எல்லோ கலர்ல ட்ரெஸ் கொண்டு வா. சரி, நான் போய் பார்க்கறேன் எந்த ட்ரெஸ் இருக்குன்னு. குத்தாத ட்ரெஸ் இருந்தா கொண்டு வரேன் இரு. இந்த கிளிப் பிடிச்சுக்கோ, நான் போய் வேற ட்ரெஸ் கொண்டு வரேன். டி சக்தி, இன்னைக்கு வேலைக்கு வரியா இல்ல லீவாடா? நான் எதுக்குடா லீவ் போடணும்? இல்ல, நேத்து நைட்டு மேட்ச் ஆடி டயர்டா இருப்ப, அதான் இன்னைக்கு வேலைக்கு வரியா இல்ல லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறியான்னு கேட்டேன். டேய், நீ வேற கடுப்பா கிளப்பாதடா. ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பி வா, நான் சொல்றேன். டேய், என்னடா இப்படி சொல்ற? நேத்து மேட்ச் முடிஞ்சதா இல்லையா? மொத்தமா முடிஞ்சது. டேய் நீ வாடா, நான் நேர்ல சொல்றேன். சரி சரி, நீ ஒர்க் ஷாப்புக்கு போன, அபிய ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். டேய், ஒர்க் ஷாப்க்கெல்லாம் போக முடியாதுடா, எனக்கு வேலை செய்யறதுக்கெல்லாம் மூடல. நான் பாண்டாவோட டீ கடையில இருக்கேன், நீ அபிய ஸ்கூல்ல விட்டுட்டு அங்க வந்துரு. சரி வரேன் வெய். என்ன இருக்கும், நேத்து அவ்வளவு தூரம் பிளான் எல்லாம் போட்டு அவனை அனுப்பி வச்சோமே. அவன் போற ஸ்பீட பார்த்தா தட்டி தூக்கிருப்பான்லாம் நினைச்சோம். ஆனா ஒன்னும் நடக்கலங்கிறான். எங்க சொதப்பி இருப்பான்? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐடியா கொடுத்து அனுப்புனேன். இன்னைக்கு மட்டும் வந்து ஒரு கிஸ் கூட அடிக்கலன்னு அவன் சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. எல்லாருக்கும் உங்க அளவுக்கு திறமை இருக்குமா ஹீரோ சார்? ஏய், நீ எதுக்கு இப்ப என் ரூம்குள்ள வந்த? வெளியே போடி முதல்ல. என்னடா, நான் இதுவரை ஒரு ரூமுக்கு வந்ததே இல்லையா? ஏதோ புதுசா வந்த மாதிரி சீன் போடுற. அதுக்குன்னு ஒரு வயசு பையன் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்குள்ள வர. கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? ஏடா, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்ல? என்னடி ஓவரு? இதே நீ ஒரு ரூம்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கும்போது நான் உள்ள வந்திருந்தா நீ என்ன சும்மா விட்டுருப்பியா? சென்ஸ் இல்லையா, மேனஸ் இல்லையா, இல்ல இதுக்குதான் அலையிறியா அப்படி இப்படின்னு கத்தி ஊற கூட்டி இருந்திருக்க மாட்டேன். ஏடா, நீ ட்ரெஸ் மாத்துமா ஞான் வந்ததும், ஞான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது நீ வர்றதும் ஒன்னாடா? ஏய், ஒன்னோ ரெண்டோ ஆக மொத்தத்துல எல்லாம் ஒண்ணுதான். ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்கா? எங்களுக்கும் கற்பு இருக்கு. ஐயடா, വലിയ கருப்பு இருந்தா வெச்சுக்கோ. நான் ஒன்னும் நீ ட்ரெஸ் மாத்துறத பாக்குறதுக்காக வரல, அபிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தேன். அபிக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் வேணும், அது ஊர் ரூம்ல தான் இருக்குன்னு அபி சொன்னா, அதான் எடுக்க வந்தேன். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸா? அது எங்கேயாவது இருக்கும். சரி, நான் தேடி எடுத்துட்டு வரேன், நீ போ. எடா, நீ வேலைக்கு போக ரெடி ஆயிட்டு தானே இருக்க, நீ ரெடி ஆவ, நான் தேடிக்கிறேன். இல்ல வேணாம், நீ இருந்தா என்னால ரெடி ஆக முடியாது, நீ போ. ஐயோ பேடிக்கண்டடா, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். நக்கலு. ஏய், நீ என்ன எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா நான் உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு. ஐயோ, என்ன பண்ணுவ? எங்க தைரியம் இருந்தா என் மேல கை வைடா பாப்போம். ஏய் வேணாம், நானே ஏற்கனவே டீலிங் அது இதுன்னு உன்கிட்ட கொஞ்சம் ஓவரா போயிட்டனும். இனிமே அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கேன். இதுல வேற தைரியம் இருக்கா அப்படியெல்லாம் கேட்டு என்ன உசுப்பேத்திராத. அப்புறம் நான் என் தைரியத்தை காமிச்சேன்னா நீ தாங்க மாட்ட. ஒழுங்கா ஓடிரு. ஐயோ, ஹீரோ சாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? ஏன், என் தைரியத்தை நீ பார்த்ததுல? அன்னைக்கு ரோட்ல வச்சு உனக்கு கிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல எல்லாரும் இருக்கும்போது மொட்டை மாடியில் உனக்கு கிஸ் பண்ணேன். தைரியம் இல்லாம உனக்கு கிஸ் பண்ணேன். அது அப்ப பண்ணடா, அப்ப வீட்டுல சேட்டை மாத்திரம் தான் இருந்தான். ஆனா இப்ப என் அம்மா அப்பாவும் இருக்காங்க. இப்ப வீட்டுல எல்லாரும் இருக்கு. உனக்கு உண்மையாவே தைரியம் இருந்தா இப்ப எனக்கு கிஸ் பண்ணா பாக்கலாம். ஏன் முடியாதா? முடிஞ்சா பண்ணு. என்ன பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? ஹோய், என்ன சொன்ன? தைரியம் இருந்தா கிஸ் பண்ணுமா? எனக்கு தைரியம் இருக்கா இல்லையான்னு பாக்குறியா? அது இல்ல, வேண்டாம். என்ன வேண்டாம்? நீ தானே சொன்ன வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, தைரியம் இருந்தா என்ன கிஸ் பண்ண முடியுமான்னு. அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு சொன்னியா? உன்னை 2 தடவை தைரியமா கிஸ் பண்ணிருக்கேன். அப்போ விளையாட்டுக்கு கூட எனக்கு தைரியம் இருக்கா இல்லையான்னு நீ கேட்டிருக்க கூடாதுல்ல. இப்ப நீ இப்படி கேட்டதுக்கு அப்புறமும் நான் உன்னை கிஸ் பண்ணாம விட்டேன்னா அப்புறம் எனக்கு தைரியம் இல்லைன்னு ஆயிடும். இது என் மான பிரச்சனை. சோ இப்ப நான் உன்னை கிஸ் பண்ணி தான் ஆகணும். சாரி. எடா வேண்டாம், நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், விடு.
இப்படி உசுப்பேத்தி விட்டுட்டு விடுனா எப்படி முடியும்? நானே அன்னைக்கு நமக்குள்ள டீலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கிஸ் பண்ணதெல்லாம் மறந்துடணும், இதுக்கப்புறம் உன்கிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாதுன்னு கண்ட்ரோலா இருந்தேன். திரும்ப நீயா வந்து என்கிட்ட கிஸ்ஸுன்னு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இப்ப விட்டுருனா எப்படி விட முடியும்? ஒன்னே ஒன்னு கொடுத்துட்டு விட்டுறேன். டானு 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 என்னோட கோல் மீனு சீனு 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 அதட்டாலெல்லாம் சீனு மானு 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 என்னோட கேஃபீனு கானு 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 பார்த்தாலே நான் கானு குண்டான கண்ணாலே குட்டாம குத்தாதே நீ உன்னை தந்தாலும் பத்தாதடி ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன் உன் முன்னே எங்கிட்டு நிக்காதடி உருகுதே when I see her eyes மயங்குதே she got me mesmerized தவிக்குதே I know you want me தடிக்குதே give me a sign உருகுதே இந்த பெண்ணை பார்த்து மயங்குதே இந்த காலை தான் தவிக்குதே எல்லை தாண்டி பார்க்க தடுக்குதே உன் நானும் தான். ச்சே, என்னடா பண்ற? இவகிட்ட இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவுதான் நினைச்சாலும் இவ பக்கத்துல வரும்போது தெரியாம இப்படி ஏதாவது பண்ணிடுற. நல்ல வேலை கிஸ் பண்ணல. வேணாண்டா, இவ உன் மின்னல் இல்ல. அதுலயும் இவளுக்கு கல்யாணம் வேற ஆக போகுது. இவகிட்ட இப்படியெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு. எந்தடா கிஸ் பண்ணல? ஏன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தியா? அல்ல நீ தானே பண்றேன்னு சொன்ன. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா கிஸ் இல்ல வேற ஏதாவது பண்ணுவேன், பாக்குறியா? ஐயோ இல்ல வேண்டாம், நான் போயிடுறேன். மென்டல். இவ்வளோ பயம் இருக்கு, ஆனாலும் வாய்க்கு ஒரு குறைச்சலும் வர மாட்டேங்குது. இந்த சேட்டையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. ஆமல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருப்பல்ல, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவல்லடி. டேய், அவ கல்யாணம் பண்ணிட்டு போனா உனக்கு என்னடா? உனக்கு தான் உன் மின்னல் இருக்காளே, முதல்ல அவளை தேடி கண்டுபிடிக்கணும். என் மின்னல் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, ஏன் அந்த சந்திர மண்டலத்திலேயே இருந்தாலும் சரி, அவளை கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும். இங்க இருந்து ஒர்க் ஷாப் வரைக்கும் போறதுக்கே வண்டியில பெட்ரோல் இருக்குமான்னு தெரியல, இதுல இங்க இருந்து சந்திர மண்டலம் வரைக்கும் போறது. வண்டிக்கு பெட்ரோல் வேற அடிக்கணும், காசு வேணும். அக்கா கிட்ட நேத்து தான் 500 ரூபாய் வாங்கினேன், இன்னைக்கும் போய் காசு வேணும்னு கேட்டா சிறுப்பாலேயே அடிப்பாளே. இது என்ன 1000 ரூபாய் என் பாக்கெட்ல எப்படி வந்துச்சு? நேத்து அக்கா கிட்ட இருந்து வாங்கின 500 ரூபாயை நேத்தே செலவு பண்ணிட்டோம், அப்புறம் பாக்கெட்ல எப்படி 1000 ரூபாய் வந்துச்சு? அது வேற எல்லோ கலர் ட்ரெஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல அபி, இதே போட்டுக்கோ, இதுவே நல்லா இருக்கு. இல்ல இது இந்த ட்ரெஸ் குத்துடு. ஒன்னும் குத்தாத அபி, நீ குத்துன்னு நினைக்கிறதுனால தான் குத்துற மாதிரியே இருக்கு. நீ அதை யோசிக்காத, அப்ப குத்தாது. இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதிலும் இப்ப இந்த கிளிப் எல்லாம் போட்டா இன்னும் சூப்பர் ஆயிடுவ. இது இந்த கிளிப் போட்டு தரேன். இப்ப எங்க அபி குட்டி கியூட் ஆயாச்சு. நீ வேணுங்க நோக்கிக்கோ அபி, இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாரையும் விட நீ தான் சூப்பரா இருக்க போற. சூப்பரா இருக்கனா? அதேடா அபி, அதுல இந்த எல்லோ ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அது ஸ்கூல்ல இன்னைக்கு எல்லாரும் எல்லோ கலர்ல ட்ரெஸ் தான போட்டுட்டு வருவாங்க, அப்பனா எல்லாரும் சூப்பரா இருப்பாங்க தானே? அதே அபி, எல்லா குழந்தைகளும் சூப்பரா தான் இருக்கும். ஆனா எல்லா குழந்தைகளையும் விட எங்க அபி குட்டி கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. எங்க அபி அளவுக்கு கியூட்டா யாரும் வர முடியாது. என் கண்ணே பட்டுடும், அத்தையோட பட்டு குட்டி. பேபி எல்லோ கலர்ல ட்ரெஸ் எங்க? எல்லோ கலர் ட்ரெஸ் தான் நீ போட்டிருக்கிய, அப்புறம் என்ன அபி? அச்சோ பேபி, இந்த எல்லோ கலர்ல ட்ரெஸ் இல்ல பேபி, வேற எல்லோ கலர்ல ட்ரெஸ். வேறயா? வேற ஏது அபி? தோ பேபி, இந்த எல்லோ கலர்ல ட்ரெஸ் குட்டது பேபி, வேற இருக்கும்ல, குட்டாம இருக்கும்ல, அந்த எல்லோ கலர்ல ட்ரெஸ். குத்தாம இருக்குமா? எதை அபி சொல்ற? அங்க நிறைய ட்ரெஸ் கிடக்கு, அதுல எதை சொல்றன்னு தெரியல. சரி விடு, இது என்ன ரொம்ப குத்துதா? ரொம்ப இல்ல, கொஞ்சமா குத்துது. குத்துதா? சரி இரு, மாமா சரி பண்ணி விடுறேன். இப்ப குத்துதான்னு பாரு. இல்ல, இப்ப குத்தவே இல்ல. சரி, அது உள்ள ட்ரெஸ் எல்லாம் மடங்கி இருக்கு, அதனாலதான் குத்துது. இப்ப மாமா சரி பண்ணி விட்டதுக்கு அப்புறம் குத்தல. இல்ல குத்தவே இல்ல, ஆனா ஐஸ் போட்டு தந்தப்ப குத்துச்சு.
அது குழந்தைக்கு எப்படி ட்ரெஸ் போட்டு கொடுக்கணும்னு தெரிஞ்சா தானே. அதே நான் என்ன 2 குழந்தையா பெற்றிருக்கேன், இதெல்லாம் தெரியிருக்கு. அப்புறம் நான் மட்டும் என்ன 10 குழந்தையா பெற்றிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியல. குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு குழந்தை பெத்தா மட்டும்தான் தெரியணும்னு இல்ல. இதெல்லாம் சாதாரணமான விஷயம். ஒரு குழந்தைய 1 வாரம் பாத்துக்கிட்டாலே தெரிஞ்சுக்கலாம். நீ இந்த வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆகுது, 2 குழந்தைங்க கூட இருக்க, இது கூட உனக்கு தெரியல. அது சரி, நீயே ஒரு குழந்தை, உனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு கூட உனக்கு தெரியாது. அப்புறம் எங்க குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறது தெரிய போகுது. ஏடா எனக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாதுன்னு யார் சொன்னா? எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆமாமா, தெரிஞ்சதுனாலதான் இன்னும் இப்படி குழந்தை மாதிரி பாவாடை சட்டை போட்டு சுத்திட்டு இருக்கியா? கொஞ்சம் வெளியே போய் எங்க ஊர் பொண்ணுங்களையெல்லாம் பாரு. உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் பாவாடை தாவணி கட்டுவாங்க. நீ என்னைக்காவது பாவாடை தாவணி கட்டியிருக்கியா? இந்த பாவாடை சட்டையில உன்னை பார்க்கும்போது குழந்தைங்கிற ஃபீல் தான் வருது. என்ன பண்றது? ஏதோ அப்பப்ப சுடிதார் போடுற, அதனால வேணும்னா கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டேன்னு ஒத்துக்கலாம். ஏடா உனக்கு பாவாடை தாவணி கட்டினா பிடிக்குமா? ஏன், எனக்கு பிடிச்சாதான் கட்டுவியா? உனக்கு பிடிச்சா நான் கட்டுறேன்டா. ஹேய், என்ன நீ எனக்கு பிடிச்ச கட்டுறேங்கிற? முன்னாடியெல்லாம் எனக்கு ஏதாவது பிடிக்கும்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணுவ. இப்ப என்னாச்சு? அப்புறம் இப்ப கூட என் ஷர்ட்ல 1000 ரூபாய் பணம் நீ தானே வச்ச? இல்லையே, நான் வைக்கலையே. பொய் சொல்லாதடி, நீ தான் வச்சேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஷர்ட் எடுக்கும்போது அதுல பணம் இல்ல, நீ ரூமுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதுல பணம் வந்துச்சு. எதுக்கு என் பாக்கெட்ல நீ பணம் வச்ச? அது நீ தானே நேத்து சொன்ன சிங்கிள் டீக்கு கூட காசு இல்லைன்னு, அதான். எது, சிங்கிள் டீக்கு 1000 ரூபாவா? இல்ல, என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே ஒரு மார்க்கமா தான் இருக்க. முன்னாடியெல்லாம் நான் உன்கிட்ட நெருங்கி நெருங்கி வந்தாலும் நீ விலகி விலகி போவ. இப்ப நீயே என்கிட்ட நெருங்கி வர. அப்புறம் எனக்கு ஏதாவது பிடிக்கும்னு சொன்னா கூட அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவ. ஆனா இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் பண்றேன்னு சொல்ற. முன்னாடி வேணும் வேணும்னே என் பர்ஸை பஞ்சர் ஆக்குறதுக்காகவே வெளியே கூட்டிட்டு போ, அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு எனக்கு செலவு வைப்ப. ஆனா இப்போ நீயே எனக்கு செலவுக்கு பணம் வைக்கிற. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நீ இவ்ளோ பண்ணியும் நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு உனக்கு புரியவே இல்லையாடா? இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? என் காதல் எப்பதான்டா உனக்கு புரியும்? அத புரிஞ்சுக்கிட்டு எப்பதான் நீ என்ன லவ் பண்ணுவ? ஹேய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரி, எதுக்காக இப்படி பண்றேன்னு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணாத. அதுலயும் நான் செலவுக்கு என் அக்கா கிட்ட பணம் வாங்கினாலே என் மாமா என்ன கேவலமா பேசுவாரு. இதுல வேற வாண்ட் இருந்து பணம் வாங்கினு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, இன்னும் ரொம்ப கேவலப்படுத்துவாரு. நீ எனக்கு செலவுக்கு காசெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீ காசு கொடுக்கறது என் மாமாவுக்கு தெரிஞ்சு எனக்கு கேவலப்படுத்தாம இருந்தா போதும். இந்தா உன் பணம்லாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம். வா பி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, போலாம். அகில் குட்டி, இதாரு பாட்டியோட செல்ல குட்டியா? ஆமான்னு சொல்றியா? பாட்டியோட தங்கம். எப்படி பேசுறான் பாரு அன்பு. ஆமா சித்தி, அதெல்லாம் நல்லா வாயடிப்பான். இந்த பாட்டியை மன்னிச்சிரு தங்கம், இவ்வளோ நாள் உன்னை பார்க்க வராம இருந்துட்டேன். ஆனா இப்ப நினைக்கும் போதுதான் தோணுது, யாருக்காக இல்லாமோ நான் எதுக்காக என் பையனையும் பேர பிள்ளைங்களையும் பிரிஞ்சு இருந்தேன்னு. ஆனா இப்பதாண்டா தங்கம் இந்த பாட்டிக்கு புரிஞ்சுது, இந்த சந்தோஷத்தையெல்லாம் விட்டு எதுக்காக நான் உங்களை பிரிஞ்சு அங்க கஷ்டப்படணும்னு. அதுக்கு தான் சித்தி சொல்றேன், எதுக்கு நீங்க தனியா கஷ்டப்படணும், இங்கேயே இருந்துருங்களேன். இனி எப்படியும் கூடிய சீக்கிரத்துல ஐஷு கல்யாணமாய் போயிருவா. அதுக்கப்புறம் நீங்களும் சித்தப்பாவும் மட்டும்தான் நாங்க தனியா இருக்கணும். நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அங்க 2 பேரும் தனியா கஷ்டப்படணும்? பேசாம இங்கேயே இருந்துருங்களேன். ஐஷுவும் இந்த ஊர்ல தான் கல்யாணம் பண்ணி போறா, நானும் இந்த ஊர்ல தான் இருக்கேன். நீங்க இங்க என் கூடயே இருந்துட்டா எங்களையும் பாத்துக்கலாம், ஐஷுவையும் போய் பாத்துக்கலாம். உன் கூடயும் என் பேர பிள்ளைங்களோடயும் இருக்கணும்னு தான் அன்பு எனக்கும் ஆசை. ஆனா அது நம்ம வீட்லயே இருந்தா பரவாயில்ல, ஆனா இங்க இந்த வீட்ல இருந்தா அது சரி வராது. ஏன் சித்தி அப்படி சொல்றீங்க? அது நம்ம வீடுன்னா அப்ப இது யார் வீடு? இதுவும் நான் கட்டின வீடு தான் சித்தி, நம்ம வீடு. இதுல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வீட்டில மட்டும் உரிமை இருந்தா பத்தாதில்ல அன்பு. உரிமை இல்லாதவங்க எல்லாம் இங்க இருக்கும்போது அவங்க கூட ஞாங்களும் இருந்தா அது சரிப்பட்டு வராது. யாரு சித்தி? ஷைலுவோட தம்பியும் அம்மாச்சியும் சொல்றீங்களா? அவங்க இருந்தா என்ன சித்தி, அவங்கள விட அதிகமான உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. ஷைலு எப்படி அவ தம்பியும் அம்மாச்சியும் அவ கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ அதே மாதிரி தான் சித்தி எனக்கு நீங்களும் சித்தப்பாவும் தான் அம்மா அப்பா. நீங்க என் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? நீங்க எதுக்கு அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க சித்தி? அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். நீங்களும் சித்தப்பாவும் இது உங்க பையனோட வீடுன்னு உரிமையோட இருங்க சித்தி. அது எங்க அன்பு? சரி விடு, இப்ப ஐஷுவோட கல்யாணம் முடிவு பண்ற வரை எப்படியும் நாங்க இங்கதான் இருப்போம். அதுக்கப்புறமா தான் ஊருக்கு போறத பத்தி யோசிக்கணும். ஐஷுவோட கல்யாணம் முடிவு பண்ற வரைக்கும் இல்ல சித்தி, ஐஷுவோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமும் நீங்க இங்கதான் இருக்கணும். சரி அன்பு, முதல்ல ஐஷு கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் அவ சம்மதிப்பா சித்தி, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. என் கூட பிறக்கலனாலும் அவ ஏன் தங்கச்சி.
அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா நல்ல இடமா பார்த்து விசாரிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஐஷோட கல்யாணத்தை பத்தின கவலையெல்லாம் நீங்க விடுங்க, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்களும் சித்தப்பாவும் இதுக்கப்புறம் எந்த டென்ஷனும் இல்லாம இந்த வீட்ல உங்க பேர பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு அவங்களோட விளையாடிட்டு நிம்மதியா இருங்க சித்தி. அன்பு, நீ இப்படி சொல்றத கேட்குமே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதோ இவனை போல உனக்கு 6 மாசம் என்னமோ இருக்கும்போதான் உன் அம்மா அப்பா இறந்தாங்க. அதுக்கப்புறம் பச்சை பிள்ளையா இருக்கிற உன்னை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு தான் உன் சித்தப்பாவுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணாங்க. அப்பதான் நான் உன் சித்தப்பாவை கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் உன் சித்தப்பா உன்னை தூக்கி என் கையில கொடுத்தாரு. இது என்னோட அண்ணன் பையன், ஆனா என் அண்ணன் பையனா இல்ல, இவனை நம்ம பையனா தான் வளர்க்கணும்னு சொன்னாரு. நானும் உன்னை என் சொந்த பையனா தான் வளர்த்தேன். நீயும் எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் என்னை அம்மானு தான் கூப்பிடுவ. அப்புறம் உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னை சித்தி அவரை சித்தப்பானெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்ச. ஐஷு பிறந்ததுக்கு அப்புறம் கூட நீ ஐஷு மேல வச்ச பாசத்தை விட என்னை முதல்ல அம்மான்னு கூப்பிட்ட ஓ மேல தாண்டா அதிகமான பாசம் வச்சிருந்தேன். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, பெத்த பொண்ணை விட வளர்த்த பையன் மேல இவ்வளோ பாசம் காமிக்கிறியே, அவன் என்னைக்கா இருந்தாலும் உங்களை சித்தி சித்தப்பாவா தான் பாப்பான், அவனோட வாழ்க்கைன்னு வரும்போது அவன் உங்களை விட்டு போயிடுவான்னு. ஆனா அப்ப நான் அதையெல்லாம் நம்பலடா. இல்ல, அவன் ஏன் பையன், என்னைக்கும் என்னை விட்டு போக மாட்டான்னு சொல்லுவேன். ஆனா அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நீ உன் பொண்டாட்டிக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே போனப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா அன்பு? அப்ப நான் நினைச்சேன், என்னதான் பாசம் கூட்டி வளர்த்தாலும் வளர்த்த அம்மா பெத்த அம்மா ஆயிட முடியாதுன்னு. சித்தி என்ன மன்னிச்சிருங்க சித்தி. அன்னைக்கு நான் ஷைலுக்காக வீட்டை விட்டு வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ச்சே, உங்களை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்ல சித்தி. எனக்கு இது அப்பவே புரிஞ்சிருந்தா அன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு நான் வந்திருக்க மாட்டேன் சித்தி. சரி விடு அன்பு, இனி அதையெல்லாம் சொல்லி ஒன்றும் ஆக போறதில்ல. ஆனா இப்போ நீங்க என் கூடயே இருங்கன்னு சொன்னல, அதுவே எனக்கு போதும்டா. ஆமா சித்தி, இவ்வளவு நாள் என்ன பிரிஞ்சு நீங்களும் உங்களை பிரிஞ்சு நானும் கஷ்டப்பட்டது போதும். இதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இந்த வீட்டுல தான் இருக்கணும். இப்ப சொன்னீங்கல்ல ஐஷுக்கு மேல என் மேலதான் பாசம் வச்சீங்கன்னு, அப்படி பாசம் வச்ச உங்க பையன் நான் சொல்றேன், நீங்க இனிமே இந்த வீட்டுல தான் இருக்கீங்க. சொல்லுங்க சித்தி, எனக்காக இந்த வீட்டுல இருப்பீங்கல்ல? எதுக்கு அன்பு, வேண்டாம் விடு. சித்தி, நீங்க யாருக்காக யோசிக்கிறீங்க? ஷைலுக்கு எப்படி அவன் தம்பியும் அம்மாச்சியும் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு நீங்க முக்கியம் சித்தி. அவங்க இந்த வீட்டுல இருக்காங்கன்றதுக்காக நீங்க எதுக்காக சித்தி இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க சித்தி, எனக்காக நீங்க இந்த வீட்டுல இருக்கணும். சரி அன்பு, அது பார்க்கலாம் விடு. பார்க்கலாம் நல்லா சொல்லாதீங்க சித்தி, இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டுல தான் இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்புறம் சித்தி, உங்க கையால சாப்பிட்டு 4 வருஷம் ஆகுது. உங்க கையால சாப்பிடணும் போல இருக்கு சித்தி. இன்னைக்கு எனக்காக சமைக்க முடியுமா சித்தி? அன்பு, என்னடா சமைக்க முடியுமான்னு எல்லாம் கேக்குற? உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? நான் வைக்கிற மீன் குழம்புனா உனக்கு பிடிக்கும் இல்ல? இன்னைக்கு உனக்காக நான் மீன் குழம்பு வைக்கிறேன்டா. மீன் குழம்பா? நீங்க வைக்கிற மீன் குழம்புனா எனக்கு உயிராச்சே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சித்தி, சின்ன வயசுல நீங்க மீன் குழம்பு வைக்கும் போது மறுநாள் பாக்கி இருக்கிற அந்த கொஞ்சோண்டு மீன் குழம்புக்காக நானும் ஐஷுவும் அடிச்சுக்குவோமே. அப்ப கூட எனக்கு மீன் குழம்புனா பிடிக்கும்னு ஐஷுக்கு கூட கொடுக்காம எனக்கு தான் கொடுப்பீங்க. அதெல்லாம் எப்படிதான் மறக்க முடியும்? அதே மாதிரி இன்னைக்கு நீங்க மீன் குழம்பு வச்சா உங்க கையால இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிடணும் சித்தி. அதுக்கு என்னடா, இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்கிறேன், வயிறார சாப்பிடு. சரி சித்தி, இருங்க, அப்ப நான் போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அன்பு, நீ போய் மீன் வாங்கிட்டு வா, அதுக்குள்ள நான் குழம்பு வைக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்றேன். சரி சித்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.